மக்களே, உங்களோட ப்ராசஸ் மீது இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மனசு ரொம்ப இதா இருக்கு. சார், இந்த எஜுகேஷன் என்னை காப்பாத்துமா காப்பாத்தாதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த ஒரு வீடியோ பாருங்களேன், அவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன். உலகத்துடைய முதன்மை நாகரிகமான மனிதர்கள் நாங்கதாப்பான்னு சொல்லிக்கிற பிரிட்டனுடைய அரசர் ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு விசிட்ட போட்டு அங்க உட்கார கூட இல்ல சேர்ல ஆஸ்திரேலியாவோட பூர்வ குடிமக்களை சேர்ந்த ஒரு செனட்டர் பேச ஆரம்பிக்க அதை கேட்ட கிங் சார்லஸ் உடைய மூஞ்சி அப்படியே சுருங்கி போக ஆரம்பிக்குது. இவ்வளவு பெரிய சபையில ஒரு ராஜாவை, நீ எல்லாம் அரசனே கிடையாது, நீ ஒரு கொலகாரன், எங்க கிட்ட இருந்து திருடின நிலத்தை எல்லாம் திருப்பி கொடு, ஓட்டு நல்லா புடின்னு புடிச்சுட்டு கடைசியில ஒரு லைன் சொன்னாங்க. வாவ்! ஆஸ்திரேலியா நியூசிலாந்துடைய 90% பூர்வ குடி மக்கள் தொகையை கொண்டு குவிச்சது இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு தான். இந்த செனட்டர் இதுவே படிக்காம ஒரு நல்ல நிலைமையில இல்லாம இந்த காம்பவுண்டுக்கு வெளியே நின்று கத்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு பயங்கரவாதி. கிங் சார்லஸ் இல்ல, அவங்க அப்பாவே நினைச்சாலும் இந்த செனட்டரை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு காரணம் இந்த பூர்வ குடி மக்கள் அவங்க போராடுறதுக்காக கையில் எடுத்த முதல் ஆயுதம் கல்வி. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவாங்க, ரூவா இருந்தா புடிங்கிடுவாங்க, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. உலகத்தோட கல்வி, இந்த கல்வினால ஒரு ராஜாவே, நகத்திலேயே அஸ்தமிக்காத ஒரு எம்பையர் அப்படின்னு இருந்த அந்த ராஜாவே நினைச்சாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியா இன்னமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கீழே தான் இருக்கு. டொமினியன் அந்தஸ்துனா என்னன்னு நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். என்னதான் அவங்களுக்கு தனி பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னா அவங்களுடைய ஒப்புதல் வாங்கியே தீரணும். இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியாவோட இருந்த தலைவர்கள் ஒரு நிமிஷம் டொமினியன் அந்தஸ்தே போதும் நினைச்சிருந்தாங்கன்னா இந்நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவுல எப்படி இருக்கோமோ அந்த நிலைமையில தான் இருந்திருக்கும். ஆஸ்திரேலியா நல்லா டெவலப்ல தான் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க, அதான் கிடையாது. நம்ம இந்தியா மாதிரி மல்டி லிங்குவல், மல்டி டைனாஸ்டில இருக்கக்கூடிய இந்த நாட்டை பாத்தீங்கன்னா ஒன் லாங்குவேஜ் ஒன் கண்ட்ரியா மாத்திருப்பாங்க எப்பயோ. இப்ப நினைச்சா கூட சிலர் நினைக்கிறாங்க, ஆனாலும் இன்னும் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா பன்முகத்தன்மையை அளிக்க முடியாம ஒரு சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கா இருக்கும், செகுலரிஸ்டிக்கா இருக்கும், சோசியலிச கொள்கையை இந்தியா பாணியில பிளண்ட் பண்ணி இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம் தலைவர்கள். கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பை மட்டும் விட்டுறாத, அதே நேரத்துல இப்ப நீ படுற கஷ்டத்தை நீ முன்னேறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிடாத.